Hi friends, welcome to Peethu's Diary. Sunday அதுமா நான்வெஜ் வீடியோ போடாமல் இப்படி வெஜ் வீடியோவாக போட்டாலே அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். பிகாஸ் ஐ எம் வெஜிடேரியன். இந்த மாதிரி வெஜிடேரியன்ஸ்க்கு வெரைட்டி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க சூப்பரான இந்த சிப்பிக்காளான் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடான அப்புறம் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்துட்டு ஒரு பட்டை 2 கிராம்பு கொஞ்சம் சீரகம் சோம்பு நட்சத்திர சோம்பு ஏலக்காய் கல்பாசி இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். பிரியாணி எல்லாம் என்கிட்ட இல்லை, இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஸ்மெல் வர ஆரம்பிச்சோம். இந்த ஸ்பைசஸோட ஸ்மெல் வந்ததுக்கப்புறம் நம்ம பவுடர்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். மசாலா பவுடர் ஆட் பண்ணி ஃபியூ மினிட்ஸ்லேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போனதுக்கப்புறமா தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். கல்லுப்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஃபியூ மினிட்ஸில் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா தக்காளி தண்ணி விட்டு வழங்கும்போது உங்களுக்கு அந்த அடிப்பிடிக்கிறதுலாம் பிடிக்காது. இப்போ நான் நடுவில் ஒரு டைம் எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சேன். பார்த்திங்கன்னா நல்லா ஆயில் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இதில் தேவையான அளவு கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணிக்கலாம். நான் கொத்தமல்லி புதினா 2மே சேர்த்து ஒரு கையளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி இந்த மாதிரி பிச்சு வச்சுருக்க சிப்பிக்காளான் ஆட் பண்ணிக்கலாம். சிப்பிக்காளான் பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ வேக வச்சாலும் அது ஒரு மாதிரி நறுக்குன்னு தான் இருக்கும். அதோட டெக்ஸ்சரே அதுதான். கூடவே ஒரு பவுல் பச்சை பட்டாணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேவையான அளவு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் இதில் 1 டீஸ்பூன் கெட்டி தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். புதினாவோட கச்சலை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம கர்ட் ஆட் பண்ணுறோம். நீங்கள் கர்டை ஸ்கிப் பண்ணிங்கன்னா ஃபைனலாக வந்துட்டு லைட்டாக லெமன் ஜூஸ் புழிஞ்சுக்கோங்க. இதில் ஊற வச்சுருக்க ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸில் பிரியாணி செய்யலை, பொன்னி அரிசியில் தான் செஞ்சுருக்கேன். நான் 1 டம்ளர் தண்ணிக்கு 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிங்கன்னா 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணின்னு ஆட் பண்ணி லிட்டை மூடி வச்சுக்கோங்க. லிட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிங்கன்னா சாப்பாடு நல்லா உதிரியாக வரும், நெய் ஸ்மெல்லோடு இருக்கும். அவ்வளோதான், பிரியாணி ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு நினைப்பீங்க. பட் நோ, இப்போ தான் மெயின் ட்விஸ்ட்டே இருக்குது. இந்த ஸ்டேஜில் பட்டர் போட்டு டோஸ்ட் பண்ணி வச்சுருக்க 4 பிரெட் ஸ்லைசஸை இந்த மாதிரி கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வெஜிடபிள் பிரியாணி, மஷ்ரூம் பிரியாணி எதுக்கு வேணால் நீங்கள் பிரெட் டோஸ்ட் பண்ணி ஆட் பண்ணலாம். பிரியாணி சாப்பிடும்போது நடுவில் அந்த பிரெட் பீஸ் வரும்போது உண்மையிலேயே சூப்பராக இருக்கும் ஃப்ளேவர். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் லிட்டை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்மளோட சூப்பரான சிப்பிக்காளான் பிரியாணி ரெடி. அவ்வளோதாங்க, நம்மளோட சிப்பிக்காளான் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.